சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். பேரறிவாளனை விடுவிக்க அழுத்தம் கொடுப்போம் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியும் மெத்தனம் காட்டும் ஆட்சியாளர்களை செயல்பட வைப்போம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் 9099526663 இந்த எண்ணிற்கு தவறும் அழைப்பு தருவோம், பேரறிவாளனை விடுவிக்க அழுத்தம் கொடுப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியும் மெத்தனம் காட்டும் ஆட்சியாளர்களை செயல்பட வைப்போம் என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதேபோல் மற்றொரு டுவிட்டர் பதிவில் முள்ளிவாய்க்கால் நினைவுச் சின்னத்தை இடித்து தள்ளிய சிங்கள இனவெறி அரசின் தமிழ் விரோத ஆணவ போக்கை கண்டித்து மதிமுக ஒருங்கிணைப்பில் நாளை சென்னையில் நடைபெறும் இலங்கை தூதரக முற்றுகை போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்க உள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் கடலூர் மாவட்டம் புவனகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட கிளாவடித்தம் ஊராட்சியில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சுமார் 250 குடும்பத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலா 5 கிலோ அரிசி நிவாரணமாக வழங்கப்பட்டது. இதில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வாகா செல்லப்பன், புவனகிரி சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுதாகர், ஒன்றிய துணை செயலாளர் அசோகன், மைய ஒன்றிய செயலாளர் செந்தில், ஊராட்சி மன்ற தலைவர் சுகுணாதேவி, அன்பரசன், முகாம் செயலாளர் வேல்முருகன், அன்புராஜ், சரவணன், கலைவாணன், படையப்பா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தாமரை செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கடலூர் நகர செயலாளர் செந்தில் முன்னிலை வகித்தார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பத்தை காவல்துறையினரால் அகற்றப்பட்ட நிலையில் மீண்டும் அதே இடத்தில் கொடிக்கம்பத்தை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நாளை கோரிக்கை மனு கட்சியின் சார்பில் அளிப்பது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பத்தை காவல்துறையினரால் அகற்றப்பட்ட நிலையில் மீண்டும் அதே இடத்தில் கொடிக்கம்பத்தை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நாளை கோரிக்கை மனு கட்சியின் சார்பில் அளிப்பது. கடலூர் நகர பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் கடலூர் நகர துணைச் செயலாளர் ரா செங்கதிர் வரவேற்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் தாஸ், சேவல், ஜெயக்குமார், விஜயன், பிரபு, பிரகாஷ், பிரேம் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் இன்று கடலூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நகர செயலாளர் செந்தில் அவர்களும், நகர துணை செயலாளர் செந்தில் மற்றும் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் மோதாஸ், சேவல், ஜெயக்குமார், விஜயன், பிரபு உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் இதில் பங்கேற்றார்கள். அதாவது கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடந்த டிசம்பர் 6 அன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சிலைக்கு மாலை அணிவிப்பதற்கு ஊர்வலமாக சென்று மாலை அணிவிப்பதற்கு நாம் முயற்சி எடுத்த போது காவல்துறையினர், கடலூர் மாவட்ட காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி இவரை கைது செய்தார்கள். ஆனால் அதே காவல்துறை தற்போது 2 நாட்களுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஒரு மனு கொடுக்கும் போராட்டத்தை நடத்திய போது அதற்கு அனுமதி வழங்கி பாதுகாப்பும் கொடுத்துள்ளார்கள். இந்த செயலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக கடலூர் காவல் நிலையம் எதிர்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கொடிக்கம்பத்தை தந்தை பெரியார் அவர்கள் சிலை அருகே வைக்கும். அனைத்து கட்சியில் கொடிக்கம்பம் இருக்கும் நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பத்தை மட்டும் கடலூர் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்கள் எடுத்துள்ளார்கள். ஆனால் அந்த இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடிக்கம்பம் பறந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு துணையாக காவல்துறை இதையெல்லாம் இந்த செயலை கண்டித்து நாளை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மனு கொடுக்கும் பழக்கம் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் கிராமத்தின் ஒளிக்கூட்ட அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் நிர்வாகக் குழு கூட்டம் நடைபெற்றது. சின்னசேலம் ஒன்றிய தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் சின்னசேலம் ஒன்றிய அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு 6 கட்டமாக 1000க்கும் மேற்பட்டோருக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டதற்கு நன்றி தெரிவித்து பாராட்டப்பட்டது. மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் நிதி அதிகமாக வழங்குதல் என்றும் கூட்டணி தொடர்பாக விசிக கட்சியின் நிறுவன தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் எடுக்கும் முடிவிற்கு கட்டுப்படுதல் என்றும் சின்னசேலம் பேருந்து நிலையத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை வெண்கல சிலையாக மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில ஒருங்கிணைப்பாளரும் மாநில பொறுப்பாளருமான முனைவர் ஞானதிலகர், மாநில இணைய செயலாளர் செல்வராஜ் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர். இதில் மாவட்ட தலைவர் கருப்பையன், மாவட்ட செயலாளர் சுரேஷ்குமார், மாவட்ட பிரச்சார செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பேராசிரியர்கள் தமிழ்மணி, பொன்னரசு, லியோ ஸ்டான்லி, தேசிங்கு, தேவராஜ், தனபால், மாரிமுத்து உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள வீரனந்தபுரம் பெரிய தெரு மற்றும் புதுத்தெருவில் புயல் கனமழையால் பாதிக்கப்பட்ட சுமார் 250 குடும்பங்களுக்கு காட்டுமன்னார் கோவில் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 5 கிலோ அரிசி நிவாரணமாக வழங்கி ஆறுதல் கூறப்பட்டது. மாயவன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தொகுதி செயலாளர் மணவாளன், துணை செயலாளர் சக்திவேல் ராவணன், ஒன்றிய துணை செயலாளர் இளந்தமிழன், ராதாகிருஷ்ணன், வீராசாமி, வழக்கறிஞர் தர்மா, வினோத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருப்பாலை பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் முருகன் தலைமையில் பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. அப்போது நிகழ்ச்சியின் போது இஸ்லாமிய மக்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் குறித்து அவதூறு பரப்பும் விதத்தில் விமர்சனம் செய்து பேசியதோடு சாதி கலவரத்தை தூண்டும் விதத்தில் திட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திருப்பாவையில் இஸ்லாமிய இயக்கங்களுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் கட்சி நிர்வாகிகள் செல்லப்பாண்டியன், அன்பழகன், கார்வண்ணன், பூதகுடி மணியரசு, மாதவன், ரவிக்குமார், பரமசிவம், விடுதலை புளியம்மாள், பேச்சி, மணி, சேகர், வடிவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கூடம் அடுத்த நெமிலியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சார்பாக மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவி தலைமையில் நெமிலி வட்டம் ஒருங்கிணைப்பாளர் பாலாஜி முன்னிலையில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஷோலிங்கர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் வெற்றி வளவன், திருவண்ணாமலை மாவட்ட பேரவை செயலாளர் இடிமின்னல் இனியவன், வேலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் சந்திரன், ராஜா, தலைமை ஆசிரியர்கள் சுகுமாரன், அருண்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும், கடந்த 2 ஆண்டுகளாக நிறுத்தி வைத்துள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான நிதியை விடுவிக்க வேண்டும் என்றும், ஜாக் டு ஜியோ போராட்டத்தில் 17B பெற்றுள்ள அரசு ஊழியர்களின் நடவடிக்கையை திரும்பப் பெற வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்டம் காமாபுரம் வடக்கு ஒன்றிய செயற்குழு கூட்டம் பெரிய காப்பான்குளம் கிராமத்தில் ஒன்றிய துணை செயலாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வருகிற 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகளின் களப்பணிகள் குறித்தும், டெல்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகளின் போராட்டத்தை ஆதரித்தும், புதிய வேளாண் திருத்த சட்டங்களை உடனே மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டி போராட்டம் நடத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட பொறுப்பாளர் துரை மருதமுத்து, மாநில துணை செயலாளர் குரு, ஒன்றிய செயலாளர் அகிலன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர். இந்த கூட்டத்தில் ஒன்றிய துணை செயலாளர் புச்சிபாலா, அரிவரவு, அம்மாவாசி, மணிகண்டன், முதனை முகாம் செயலாளர் ரவி, இளஞ்செழியன், ராஜலிங்கம், மணிகண்டன், கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கம்மாபுரம் வடக்கு ஒன்றிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தின் வாயிலாக சில தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் எழுச்சி தமிழர் அவர்கள் எந்த கூட்டணியை உருவாக்கினாலும் அந்த வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பதற்காக கம்மாபுரம் ஒன்றியத்தினுடைய செயற்குழு கூட்டமானது இன்றைக்கு முடிவு செய்திருக்கிறோம். அதேபோல விவசாயிகள் புதிய வேளாண் சட்டத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு ஆதரவாக தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். எதிர்காலத்திலும் மாவட்டம் முழுவதிலும் விவசாய தொழிலாளர்களுக்கு ஆதரவாக மேற்கு மாவட்டத்தின் சார்பிலே ஒவ்வொரு ஒன்றியத்தையும் கூட்டி போராட்டம் நடத்துவதுன்னு
முடிவு செய்திருக்கிறோம். அதேபோல் நெய்வேலியிலே அப்ரண்டிஸ்ஷிப் என்கிற பழகுனர் பயிற்சியை முடித்த தொழிலாளர்கள் 1 கோடி 3 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து கட்சியின் ஆதரவையும் கேட்டிருக்கிறார்கள். அந்த தொழிலாளர்களுடைய போராட்டம் நியாயமானது. அவர்கள் அனைவரும் தொடர்ந்து எழுச்சி தமிழர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். எல்லா கட்சிகளுக்கும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை ஏற்று நிர்வாகமானது உடனடியாக அவர்களை கோரிக்கை ஏற்று நிரந்தர பணி வழங்கவில்லை என்று சொன்னால் கடுமையான தலைவர் அவர்களுடைய தலைமையில் அந்த அப்ரண்டிஸ் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நெய்வேலியிலே மாபெரும் போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் நடத்தும் என்கிற எச்சரிக்கை NLC நிர்வாகத்திற்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடலூர் மாவட்டம் புவனகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட அழிச்சிக்குடி ஊராட்சி நாளாத்துத்து பகுதியில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் 200 குடும்பத்திற்கு தலா 5 கிலோ அரிசி வீதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழங்கப்பட்டது. இதில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வாகச்செல்லப்பன், புவனகிரி சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுதாகர், ஒன்றிய பொருளாளர் ராமதாஸ், முகாம் அமைப்பாளர் திருமுருகன், விஜயகுமார், ராஜமாணிக்கம், சுதாகர், செல்வகுமார், அருள் பிரகாசம், திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அண்மையில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களுக்கு சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர், எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவனுடைய உத்தரவின் பேரில், ஆணையின் பேரில் புவனகிரி ஒன்றியத்தில் குடும்ப அட்டைக்கு தலா 5 கிலோ வீதம் அரிசி வழங்கி வருகிறோம். இந்த நேரத்தில் நமது கட்சியினுடைய தலைவர், எழுச்சி தமிழர் நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களின் சார்பாக, புவனகிரி ஒன்றியத்தின் சார்பாக, புவனகிரி தொகுதியின் சார்பாக அவருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள கண்டமங்கலம் ரோட்டு தெரு மற்றும் வெட்டுவாய்க்கால் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் 250 குடும்பங்களுக்கு காட்டுமன்னார் கோவில் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 5 கிலோ அரிசி நிவாரணமாக வழங்கி ஆறுதல் கூறப்பட்டது. இந்நிகழ்வில் தொகுதி செயலாளர் மணவாளன், தொகுதி துணை செயலாளர் சக்திவேல் ராவணன், ஒன்றிய துணை செயலாளர் இளந்தமிழன், ஒன்றிய துணை அமைப்பாளர் தாமோதரன், ஒன்றிய செயலாளர் மாயவன், வீராசாமி, வழக்கறிஞர் தர்மா, கார்த்திக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை மாநகராட்சியில் வார்டுகளில் டெங்கு ஒழிப்பு பெண் பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் குறைந்த சம்பள அடிப்படையில் வேலை பார்த்து வருகின்றனர். இவர்களுக்கு சம்பளம் நேரில் வழங்கி வந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் டெங்கு காய்ச்சல் ஒழிப்பு பணியாளர்களுக்கு ஆதரவாக பணியாளர்களுக்கு சம்பளத்தை வங்கியில் செலுத்த வேண்டும் என துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு தொழிலாளர் சங்க மாநகர் மாவட்ட அமைப்பாளர் பூமிநாதன், மாநில துணைச் செயலாளர் DPI முத்து மற்றும் பணியாளர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். இதனையடுத்து மாநகராட்சி கமிஷனரிடமும் மனு அளித்தனர். தற்போது டெங்கு காய்ச்சல் பணியாளர்களுக்கு மாதாந்திர சம்பளத்தை 2021 இருந்து வங்கியில் செலுத்துவதற்கான உத்தரவை மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுப்படி நகல் படிவை துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு தொழிலாளர் நலச்சங்க அமைப்பாளர் பூமிநாதன் தலைமையில் மாநில துணைச் செயலாளர் DPI முத்து முன்னிலையில் மாநில அமைப்பு செயலாளர் எல்லாளன், மாநகர மாவட்ட செயலாளர் கதிரவன் ஊதியத்தை வங்கியில் செலுத்துவதற்கான உத்தரவு நகல்களை வழங்கினர். இந்த நிகழ்வில் மாநில இளைஞர் இளஞ்சிறுத்தை பாசறை மாலினி, தொகுதி செயலாளர்கள் மோகனா, ராஜா, எட்வின், மாநகர மாவட்ட துணைச் செயலாளர் ராம்குமார், பாண்டியன், செய்தி தொடர்பாளர் தாமரை பலவன், மிசா கணேசன், அழகுமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். டெங்கு ஒழிப்பு தொழிலாளர்களுக்கான 9 ஆண்டு காலம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம். அவர்களுக்கு சம்பளத்தை மாதம் வங்கியில் கூடாமல் கையில் கொடுத்து கொண்டிருந்தார்கள். வங்கியில் போட்டு அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று தொடர் போராட்டம் நடத்தி 9 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளுடைய துணைநிலை அமைப்பாளர் துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு இயக்கத்தினுடைய போராட்டத்தில் கிடைத்த வெற்றியாக, மிகப்பெரிய வெற்றியாக அந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம். அரசு ஆணையினுடைய அந்த நகலை இந்த தொழிலாளர்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த நிகழ்ச்சியில் இந்த தொழிலாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு இந்த நகல்களை வழங்கி வாழ்த்துரையாற்றி இந்த மதுரை மாவட்டத்திற்கு துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும்
தொழிலாளர்களுக்கான குரலாக எழுச்சி தமிழுடைய வழிகாட்டுதல்படி தொடர்ந்து போராடி அந்த மக்களுக்கான கோரிக்கையை வென்றெடுத்து கொடுப்போம் என்பதை உறுதியாக சொல்கிறேன். கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் தெற்கு திட்டை சொக்கங்குள்ளை ஊராட்சிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புவனகிரி சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுதாகர் தலைமையில் சுமார் 250 குடும்பத்திற்கு தலா 5 கிலோ அரிசி நிவாரணமாக வழங்கப்பட்டது. இதில் புவனகிரி ஒன்றிய செயலாளர் செல்வம், ஒன்றிய துணை செயலாளர் பாலமுருகன், முகாம் செயலாளர்கள் தங்கமணி, திருஞானம் மற்றும் விசிக நிர்வாகிகள் ஆகியோர் உடன் இருந்தனர். அண்மையில் பெய்த மழை வெள்ளம் காரணமாக எழுச்சி தமிழர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து கிராமங்களுக்கும் 5 கிலோ அரிசி வீதம் சுமார் 400 குடும்பங்களுக்கு வழங்கியுள்ளார். அதன் அடிப்படையில் புவனகிரி சொக்கங்குள்ளை கிராமத்தில் சுமார் 125 குடும்பங்களுக்கு தலா 5 கிலோ அரிசி வீதம் வழங்கப்படுகிறது. எழுச்சி தமிழர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.